நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்களுக்காக வேண்டி இன்றைக்கி 694வது பகுதியாக போய் தரிசனம் பார்க்க கிடைச்ச ஒரு கோவிலை பற்றி தான் நான் போடுறேன். கும்பகோணத்துக்கு போனேன்னா மகாமக குளம் பக்கத்தில் இருக்கிற ராயாஸுங்கிற ஹோட்டலில் தான் எப்போவுமே நான் தங்குற பழக்கம். இது ஒரு 10-12 வருஷத்துக்கு மேலே அந்த ஹோட்டல் தான் நாங்கள் தங்குற இடமா இருக்குது. அங்கே பக்கத்துலேயே ஒரு கோவில் இருந்திருக்கு. அந்த கோவிலை பார்க்குற பாக்கியம் கிடைக்கல அப்படிங்கிறது போன தடவை இந்தியாவுக்கு போன போது தான் தெரிஞ்சது. இந்த ஹோட்டல்லேருந்து வெளியில் வரும்போது பார்த்தா ஒரு கோவிலில் பெல் அடிச்சுட்டு இருந்தது. சரி, என்னடா இங்கே ஒரு கோவில் இருக்கேன்ட்டு போர்டு பார்த்தாக்க ஸ்ரீ காளிகா பரமேஸ்வரி ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இருந்தது. இது ஒரு மேற்கு பார்த்த சிவாலயம். ஆகா, ஒரு சந்தியா காலத்தில் மேற்கு பார்த்த சிவாலயத்துக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் அந்த கோவிலுக்கு போனது. எத்தனையோ தடவை இங்கே தங்கியிருந்தாலும் அந்த கோவிலுக்கு போகிற பாக்கியம் இறைவனர்களால் போன தடவை தான் கிடச்சிது. இந்த கோவிலோட விசேஷமே எல்லாருமே இங்கே இருக்கிறவா சொல்கிறது ராகு காளி கோவில். ராகு காலத்தில் இங்கே காளிக்கு பூஜை பண்ணுற பழக்கம் முதல்ல ஆரம்பித்தது இந்த ஸ்தலத்தில் தான் அப்படின்னு சொல்கிறா. இங்கே காளிகா பரமேஸ்வரி அம்பாள் தனியாக வடக்க பார்த்து தனியாக ஒரு சந்நிதியில் இருக்கா பின்னாடி பக்கத்தில். இந்த கோவிலில் உள்ளே நுழைஞ்சால் முதல்ல 4 நிலை கோபுரம் இருக்குது. அதை தாண்டி கொடிமரம் பலிபீடம் எல்லாம் இருக்குது. அதை தாண்டி போனோன்னா நேருத்த மாதிரி நமக்கு சிவன் அருள் புரிகிறார். சிவனோட பேர் ஏகாம்பரேஸ்வரர். அவர் மேற்க பார்த்து இருக்கார். அம்பாள் தெற்க பார்த்த மாதிரி நின்ன கோலத்தில் காமாட்சி அம்பாள் அழகாக அபயவரதாஸ்தத்தோடு நின்றுருக்கா. சாதாரணமாக இப்படி இந்த கோவில்களில் சிவன் கோவில் சொல்லி தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் ராகுகால கோவில்னு சொன்னால் தான் லோக்கலில் இருக்கிறவா எல்லாருக்கும் தெரியறது அப்படிங்கிறது ஒரு அதிசயமாக இருந்தது. இங்கே இருக்கிற ஆவுடையார் பார்த்தோன்னா வட்ட வடிவில் இருக்கார் ஆவுடையார். அதுக்கப்புறம் கோஷ்டத்தை சுற்றி வரும்போது கோஷ்டத்தில் பிள்ளையார், தக்ஷணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை எல்லாரையும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அம்பாளையும் சிவனையும் ஒரே அந்த முகப்பு மண்டபம் ஜாயின் பண்ணியிருக்கு. அதுலேயே நின்றுண்டு ஒரே இடத்துல நின்றுண்ட மாதிரி ஈசனையும் தரிசனம் பண்ணலாம், அம்பாளையும் தரிசனம் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிரகாரம் சுற்றி வரும்போது பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர், அப்புறமா நாகர் இருந்தார், பிள்ளையார், ஸ்ரீ வள்ளி தேவயானியோட சேர்ந்த சுப்பிரமணியர், ஆஞ்சநேயருக்கு தனி சந்நிதி, அப்புறம் நவகிரகங்கள் எல்லாரையும் இருக்க பார்க்க முடிஞ்சது. அதை சுற்றிட்டு வரும்போது தான் பின்னாடி பக்கம் தனியாக ராகுகால அம்பாள் இருக்கான்னா அங்கே போய் காளிகா பரமேஸ்வரியை பார்த்தா வடக்க பார்த்துட்டு அம்பாள் அவ்வளோ பெருசாக காளிகா பரமேஸ்வரி நின்ன கோலத்தில் கையில் கத்தி கதை எல்லாத்தையும் வச்சுண்டு நின்றுருக்கா. இந்த அம்பாளோட வாசலில் பார்த்தேன்னாக்க ஒரு பக்கம் பிள்ளையாரும் ஒரு பக்கம் நாகர் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. இந்த கோவிலில் பார்த்தேன்னாக்க காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அவளும் இந்த கோவிலில் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. இங்கே அம்பாளுக்கு ஏற்ற மாதிரி, காமாட்சி அம்பாளுக்கு ஏற்ற மாதிரி சிங்கத்துக்கு பதிலாக நந்தி இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதுக்கு காரணம் இங்கே அம்பாள் ருத்ரஸ்வரூபமாக இருக்கா, ருத்ராட்ச ஸ்வரூபமாக இருக்கா. அதனாலே அம்பாளுக்கு ஏற்ற மாதிரி நந்தி பகவான் இருக்கார் அப்படின்னும் சொல்லி கேள்விப்பட்டேன். இந்த கோவில் கட்டப்பட்டது விஸ்வகர்மா அந்த சமூகத்தை சேர்ந்தவாளால் கட்டப்பட்டது இந்த கோவில் அப்படின்னு சொல்கிறார். இங்கே கல் சிலையால் ஆனது தான் நிறைய சிற்பங்கள் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது இந்த கோவிலில். இந்த இடம் வில்வ மரத்தோடு இருந்திருக்கு. அதனால் வில்வம் தான் இந்த கோவிலோட ஸ்தல விருட்சமாகவும் இருக்குது.
இந்த காளிகா பரமேஸ்வரியை பார்த்தேன்னாக்கா ராகுகால அம்பாள் சொல்கிறான்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து இந்த அம்பாளுக்கு நேர மேலேயும் ஒரு விமானத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கா அந்த அம்பாள். ஏகதல வேசுர விமானம் அப்படின்னு சொல்லி சொன்னான். இந்த அம்பாளோட பீடம் வந்து பத்ம பீடமாக இருக்குது. இந்த பத்ம பீடத்தில் அம்பாள் நின்றுட்டு இது பண்ணுறா. இங்கே வந்து மாங்கல்ய பாக்கியத்துக்கு, கல்யாணம் ஆகாதவா வந்து கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கிறதுக்கு, அப்புறம் கணவர்மாருக்கு உடம்பு நிலை சரியில்லை ஏதாவது இருந்ததுன்னா, அந்த உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைன்னா இங்கே வந்து அம்பாளை வேண்டிட்டு திருமங்கல்யத்தையே வந்து காணிக்கையாக கொடுக்குற பழக்கமும் இந்த கோவிலில் இருக்குது. செவ்வாய் வெள்ளி சாயங்காலத்தில் ஞாயிற்றுக்கிழமையிலெல்லாம் இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. இந்த அம்பாளோட சந்நிதியில் பார்த்தேன்னாக்க அங்கே ஒரு 5 முகத்தோட விஸ்வகர்மா இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இந்த விஸ்வகர்மாவை பற்றின விவரங்களையும் நான் படித்து தெரிஞ்சின்றதும் தெரிஞ்சவாட்டை கேட்டு தெரிஞ்சின்றதையும் இந்த பதிவில் நான் போடுறேன். இந்த ஏகாம்பரேஸ்வரர் சுவாமியை வந்துட்டு விஸ்வகர்மா கம்யூனிட்டி தான் வந்து முதல்ல அம்பாளோடு சேர்த்து பண்ணியிருக்கான். அது எப்போ பண்ணியிருக்கான்னா விஜயநகர பேரரசு ஆண்ட காலத்தில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தஞ்சாவூர் நாயக்க மன்னர்களும் இந்த கோவிலை பராமரிச்சிருக்கா. 2015 கும்பாபிஷேகம் ஆகியிருக்கு அப்படிங்கிறத கேள்விப்பட்டேன் நான். அதுக்கப்புறமா இங்கே வந்து என்னென்னா இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவில், இந்த சிவன் கோவில் மகாமக குளத்துக்கு தீர்த்தவாரிக்கு போகிறது கோவில் வந்து கும்பகோணத்தில் 12 கோவில்கள் இருக்குது. அந்த 12ல் இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவிலும் ஒன்றுங்கிறது இந்த தடவை போன போது தான் தெரிஞ்சின்றது. அதாவது 5 வைஷ்ணவ பெருமாளும் 12 சிவன் கோவிலேருந்து சுவாமியும் புறப்பட்டு வருவா. அந்த சிவன் கோவில் வந்து என்னெல்லாம்னா காசி விஸ்வநாதர், ஆதி கும்பேஸ்வரர் கோவில், சோமேஸ்வரர், நாகேஸ்வரர் கோவில், காளஹஸ்தீஸ்வரர், கௌதமேஸ்வரர், கோடீஸ்வரர், அமிர்தகடேஸ்வரர், பானபுரீஸ்வரர், அபிமுகேஸ்வரர் அப்படின்னு சொல்லி இந்த ஏகாம்பரேஸ்வரரும் அதில் ஒருத்தர். அதே மாதிரி விஷ்ணு கோவில்னு எடுத்துட்டோம்னா 5 விஷ்ணு கோவிலில் வந்து வராக பெருமாள் கோவில், ராஜகோபால சுவாமி, ராமசாமி கோவில், சக்கரபாணி கோவில், சாரங்கபாணி, இவன் எல்லாருமே இங்கே கோவிலில் வந்துட்டுருக்கா. இந்த தீர்த்தவாரிக்கு வரா. இது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இப்போ இந்த விஸ்வகர்மாவை பற்றி பார்க்கலாம். அந்த 5 முகத்தோடு இருந்த விஸ்வகர்மாவை பற்றி சொல்லணுன்னா, விஸ்வகர்மாங்கிறவா வந்து 5 தொழிலை செய்கிறவாளாம். 5 தொழிலில் கொல்லர், இந்த இரும்புனால் செய்யக்கூடியது, பொண்ணுனால் செய்யக்கூடிய பொற்கொல்லர், சிற்பி, தேவ சிற்பின்னு கூட நம்ம சொல்லியிருக்கோம், தச்சர், மரத்தினால் செய்யக்கூடியவர், கண்ணார் அப்படிங்கிற இதை செய்யக்கூடியவா. இந்த விஸ்வகர்மாவுக்கு வந்து ஆதியில் இருந்த முதல் படைக்கிற கடவுளாக இருந்தவர் வந்து விராட் விஸ்வ பிரம்மா அப்படின்ட்டு. இந்த விராட் விஸ்வ பிரம்மாவுக்கு தான் 5 முகம் இருக்கான். அந்த 5 முகம் சிவன மாதிரியா இவரும் 5 முகத்தோடு ஆனால் உருவத்தோடு இருக்கார். சத்யோஜகம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் அப்படின்னு 5 இதில் இருக்கார். அதில் இவா மனு விஸ்வகர்மா, மய விஸ்வகர்மா, துவஷ்ட விஸ்வகர்மா, சில்பி விஸ்வகர்மா, சுபர்சன ரிஷிக்குண்டான விஸ்வஜானர் அப்படிங்கிறவா 5 இது. இவா வந்து இரும்பு, மரம், உலோகம், சிற்பம், பொன், இந்த 5 செய்யக்கூடிய தொழில்களை செய்கிறவாளாக இருந்துட்டுருக்கா. இந்த விஸ்வகர்மா குலம் எப்போ தோணித்துன்னா, உலகம் தோணின போதே விஸ்வகர்மா குலத்தவ முதல்ல தோணிட்டாளாம். அவள் வந்து உருவாக்கின எல்லாமே தான் வந்து சாஸ்திரங்களை அடிப்படையாக வச்சுட்டு அவள் பண்ணினது. இன்றைக்கி
இன்றைக்கும் இருந்துட்டுருக்கு அப்படின்னு. விஸ்வகர்மா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விஸ்வம்னா உலகம். நம்ம வந்து விஸ்வகுருன்னு சொல்கிறோம், உலகத்துக்கே குரு. விஸ்வம். கர்மா அப்படின்னா படைக்கிறவா. அதனால் உலகத்தையே படைக்கிறவா, அதனால் விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லப்படுறது. இவா தான் இந்த விஸ்வகர்மாங்கிறவர் தான் வந்து, இந்த விராட் விஸ்வகர்மாங்கிறவர் தான் வந்து தேவர்களை முனிவர்களை எல்லாத்தையுமே அவர் படைச்சிருக்கார் அப்படின்னு. அவர்லேருந்து வந்தவர் தான் பிரம்மா. பிரம்மா வந்து சிருஷ்டிக்கு உண்டானதை பண்ணுற பிரம்மா அமைப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இந்த 5 முகத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து 5 முகமும் தலையில் கிரீடத்தோடு இருக்கார். மொத்தம் 15 கண்ணோடு இருக்கார். சிவனை மாதிரியே முக்கண்ணு ஐமூன் 15 கண்ணு. அவரோட நேரடியாக பார்க்குற முகம் வந்து வெள்ளை கலரில் இருக்குது. வாமதேவ முகம் வந்து கருநீலத்துலேயும், அகோர முகம்ங்கிறது வந்து சிவப்பு கலர்லேயும், தத்புருஷ முகம் மஞ்சள் கலர்லேயும், ஈசான முகம் வந்து பச்சை கலர்லேயும் இருக்குது. அதை தவிர இவருக்கு 10 கரங்கள் இருக்குது. நல்ல காதில் வந்து பெரிய பெரிய குண்டலங்களை போட்டுருக்கார். உடம்புல வந்து நாகங்கள் மாலையாக ருத்ராட்சம் போட்டுண்டு, சிவனை மாதிரியே புலித்தோலை போட்டுண்டு இருக்கிற மாதிரி ஒரு தாமரை மலர் மேலே உட்கார்ந்துட்ட மாதிரி, ஒரு காலை மடித்து இன்னொரு காலை தொங்க விட்ட மாதிரி உட்கார்ந்துட்டுருக்கார். இவரோட இந்த 10 கரத்துலேயும் வந்து தாமரை மலர்னால் ஆன அக்க மாலைன்னு சொல்லக்கூடிய மாலை, நாகபாஷணம், சூலம், சிவனோட வில்லான பினாகம், வீணை, அம்பு, சங்கு சக்கரம், இது எல்லாமே இவருக்கு இருக்குது. ஒரே ஒரு கரத்தை 9 கரத்தில் அதை வச்சுட்டு ஒரே ஒரு கரத்தால் நம்மளை ஆசீர்வதிக்கிற மாதிரி இருக்கிற அந்த உருவத்தையும் அந்த ரூபத்தையும் இந்த ஸ்தலத்தில் தான் எனக்கு பார்க்குற பாக்கியம் கிடச்சிது. இந்த விஸ்வகர்மாரா வந்து இந்த ஊரில் மட்டும் இல்லை, அவள் வந்து இங்கே வந்து தெலுங்கு வருஷ பிறப்பு கொண்டாடுறாளாம். ஆவணி ஆகட்டும், அவளுக்கு உண்டான எல்லா சமூகத்துக்கு உண்டான பண்டிகைகளை இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பாக செஞ்சின்னு இருக்கா அப்படிங்கிறதும் கேள்விப்பட்டேன். இவாளுக்கு வந்து இந்த விஸ்வகர்மாவுக்கு வந்து கோத்திரம் சூத்திரம் எல்லாமே பிராமணா மாதிரி இருக்குது. அவளும் வந்து பூனல் போட்டுக்கிறா, எல்லாமே அவளுக்கு இருக்குது. இவாள்லாம் ஆனால் பிரிஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலை செய்கிறாளே ஒழிய, அவளுக்கு வந்து வேதம்ங்கிறது வந்து மனுக்கு இருக்கிறவாளுக்கு, மனுங்கிறது வந்து இருக்கிறவா ரிக்வேதமும், மயனுக்கு உண்டானவா யஜுர்வேதத்தையும், துவஷ்டத்துக்குள்ள பிறந்தவா சாம வேதத்தையும், சிற்பிகளாக இருக்கிறவா அதர்வண வேதமும் இவா அதை தொடர்ந்து பண்ணின்னு இருக்கா அப்படிங்கிறதும் படித்து தெரிஞ்சுட்ட விஷயம் அது. ஒரு மேற்க பார்த்த சிவாலயத்தை எத்தனையோ வருஷம் கழித்து, கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழித்து, அதே ராயாஸ்லேருந்து ஒரு 100 மீட்டர் நடக்கிற தூரத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்து தரிசனம் பார்க்கக்கூடிய பாக்கியம் வந்து கிடைச்சதே வந்து பெரும் புண்ணியமாக நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ கண்டிப்பாக போய் பார்த்து இந்த சுவாமியோட அனுகிரகத்தையும் பெற்று, அந்த காளிகா பரமேஸ்வரி அம்பாளோட ராகுகால அம்பாளோட அனுகிரகத்தையும் பெற்று எல்லாரும் நல்லபடியாக சிறப்போடு வாழணும்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. நமஸ்காரம்.